அனைவருக்கும் வணக்கம். குடும்பக்கதை பகுதி 3. எழுத்தாளர் லக்ஷ்மி அவர்களின் வைரம் எங்கே என்ற கதையின் பாகம் 3 இப்பொழுது தொடரப்போகிறது. தொடரப்போகும் நான் உங்கள் சுகந்தி. வாங்க கதைக்குள்ளே போகலாம். ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். திடுக்கிட்டு எழுந்து உட்கார்ந்தான் நரேந்திரன். பொழுது விடிந்தது. வெளிச்சம் நன்றாக பரவத் தொடங்கி இருந்தது. விடியும் முன்பே எழுந்துவிடும் பழக்கப்பட்டவன் நரேந்திரன். புதிய இடம், புதிய ஊர், வெகு நேரம் குழம்பிவிட்டு பின்னர் கண்களை மூடியதன் விளைவு நன்றாகவே தூங்கி வடிந்திருந்தான் நரேந்திரன். லார்ஜ் பையன் கதவை லேசாக தட்டினான். காஃபி டிஃபன் சாப்பிட கீழே வரீங்களா, இல்லை ரூமுக்கு கொண்டு வரவா? அறைக்குள்ளே சிறையிட்டு கிடக்க அவனுக்கு பிடிக்கவில்லை. கீழே வந்து சாப்பிடுகிறேன் என்று பதில் கொடுத்துவிட்டு சோப்பு பெட்டி துவளையுடன் கதவை திறந்து கொண்டு வெளிவந்தான். பொது குளியலை அருகே ஒரு கியூ. அவனுக்கு எரிச்சலாக இருந்தது. பம்பாய் வாசத்தில் அவர்களது பொருளாதார நிலையில் ஒரு சிறு தனி ஃப்ளாட்டில்தான் அவனும் அம்மாவும் வசித்தனர். ஒரே ஒரு அறை கொண்ட அந்த சிறு குடியிருப்பு இடத்தை அம்மா மிகவும் சுத்தமாக வைத்திருப்பாள். உடம்புக்கு முடியாத படுக்கையில் விழும் வரை அம்மா சுறுசுறுப்பாகத்தான் வாழ்ந்தாள். சோம்பலுடன் தெரிய அவனுக்கு பிடிக்காத சங்கதி. பம்பாயின் பரபரப்பான வாழ்க்கையில் சோம்பலுடன் படுத்து கிடப்பது அவனை போன்ற மத்திய வகுப்பாருக்கு கட்டுப்படியாகாத சங்கதியும் கூட. பிதுக்கி வைத்த பற்பசையுடன் பிரஷை வாயிலிட்டு கொண்டு தேய்த்தபடி வராந்தாவை அலைந்தான் நரேந்திரன். கடைசியாக உள்ளே சென்ற குண்டு மனிதர் ஆ ஊ என்று சத்தமிட்டு பின் மெல்ல வெளியே வந்தார். உள்ளே கால் வைக்க முடியாதபடி சோப்பு நுரையையும் தண்ணீரையும் மிகவும் அதிகமாக ஊற்றிவிட்டு போயிருந்தார். ஒரு வழியாக பல் துலக்கி குளியலை முடித்து கொண்டான். முதல் நாள் அணிந்த உடைகளை மடித்து பத்திரமாக பெட்டிக்குள் வைத்துவிட்டு வேறு ஒரு பேண்ட் சட்டையை எடுத்து அணிந்து கொண்டான் நரேந்திரன். கிராப்பை வாரி ஒழுங்கு செய்து கொண்டு பெட்டியிலிருந்த தன் கையிருப்பை கணக்கிட்டு பார்த்து கொண்டான். இந்த லார்ஜ் வாசத்தில் சிக்கனமாக செலவு செய்து 2 வார காலத்தை சுலபமாக ஓட்ட முடியும். வைரப்பிள்ளையார் விலை போக எத்தனை நாட்கள் ஆகும்? சீக்கிரம் விற்பனையை முடித்து கொண்டு கிடைக்கும் தொகையை வங்கியில் போட்டு ஒழுங்கு செய்துவிட்டு அவன் அடுத்தபடியாக திருநெல்வேலிக்கு கிளம்ப வேண்டும். அங்கேதான் சித்தப்பா கதிரேசன் தன் அண்ணனையும் அவன் குடும்பத்தையும் மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார். என்ன வித்தையோ தெரியவில்லை. அவருக்கு திடீரென்று அவர்களின் நினைப்பு வந்துவிட்டது. வயதும் நோயும் வந்துவிட்டால் உறவினர்களை தேடும் ஆசை வந்துவிடுமோ? ஆண்டின் ஆரம்பத்தில் பொங்கலுக்கு சில தினங்களுக்கு முன்னர் நீண்ட இடைவெளிக்கு பின்னர் சித்தப்பா அவர்களுக்கு கடிதம் போட்டிருந்தார். அது அவனது டைரிக்குள் பத்திரமாக இருந்தது. அதை மறுபடியும் படிக்க விரும்பினான். எடுத்து பிரித்தான். அன்புள்ள நரேந்திரனுக்கு சித்தப்பா கதிரேசன் ஆசிகளுடன் எழுதி கொண்டது. என் அண்ணனது இறுதி சடங்கிற்கு வந்த பின் ஊர் திரும்பிய நான் மறுபடி உங்களை ஒரு தடவை கூட பார்க்க முடியவில்லை. வியாபாரத்தில் மிகவும் ஆழ்ந்து போய்விட்டேன். அண்ணியும் நீயும் இந்த பக்கம் வரவே முயன்றதில்லை. தொடர்பு கொள்ளாதது யாருடைய பிசகு என்று விவாதிப்பதை மறந்து விடுவது நல்லது. சமீப காலமாக என் ஆரோக்கியம் மிகவும் கெட்டுவிட்டிருக்கிறது. கடைகளை பார்த்து கொள்ளவும் எனக்கு கூட இருந்து உதவவும் நம்பிக்கையான ஒரு ஆள் தேவைப்படுகிறது. நீ MA வரை படித்தவன் என்று தெரியும். என்னுடன் நீயும் அம்மாவும் வந்து தங்கினால் உபகரமாக இருக்கும். உன் சின்னம்மாவின் மறைவுக்கு பின் வீடு வெறுமையில் மூழ்கிவிட்டுள்ளது. என் உள்ளம் துயரத்தில் ஆழ்ந்து விட்டிருக்கிறது. தயவு செய்து சிந்தித்து உங்கள் பதிலை விவரமாக எழுதவும். அன்புள்ள சித்தப்பா கதிரேசன். அவனது தாய் மகனுடன் ஒரு பயணம் திருநெல்வேலிக்கு போக விரும்பினாள். அதற்குள் உடல் நலம் கெட்டு அந்த ஆசை பூர்த்தி செய்து கொள்ளாத அவள் போய் சேர்ந்து விட்டாள். வைர பிள்ளையாரை பற்றி எச்சரித்த பொழுது அவன் தாய் உடனடியாக ஒரு ஆலோசனையும் கூறியிருந்தாள். சரியான விலை கிடைக்காட்டி பொருளை உன்னிடமே வச்சுக்கோ. உன் வருங்காலத்துக்கு ஒரு சமயம் சித்தப்பா ஏதாச்சும் வழி செய்யக்கூடும். பட்டணத்தில் வீண் பொழுதை ஓட்டாம சித்தப்பாவிடம் போய் சேர். ஒரு வேலை போட்டு கொடுப்பாரு. பிறகு நல்ல நேரம் வரப்போ இதை விற்று உன் வருங்காலத்துக்கு உபயோகிச்சுக்கோ.
சித்தப்பா கிட்ட இதை பற்றி மூச்சு கூட விடாத, அம்மா நலிந்த குரலில் உறுதியாக சொன்னது காதில் ஒலித்து கொண்டது. ரத்னசாமிக்கு சில நாட்கள் அவன் அவகாசம் தர வேண்டும். பிறகுதான் திருநெல்வேலி பயணம் என எண்ணியபடி பொட்டியை மூடிவிட்டு கதவை பூட்டி கொண்டு கீழே வந்தான். சாப்பாட்டு அறையில் கூட்டம் நிறைய தொடங்கியிருந்தது. வேலைக்கு கிளம்பும் ஊழியர்கள், லாட்ஜில் தங்கியிருந்த ஒரு சிலரும் காஃபி பலகாரத்திற்கு ஆஜராகி விட்டிருந்தனர். ஓரமாக கிடந்த மேஜை அருகே வந்து உட்கார்ந்து கொண்டான் நரேந்திரன். மசாலா தோசை, காஃபி என்று பையனிடம் சொல்லிவிட்டு எதிரே உட்கார்ந்திருந்த மனிதனிடம் பேச பிரியமின்றி ஜன்னலை பார்த்து கொண்டிருந்தான். லார்ஜை போலத்தான் காஃபி பலகாரமும் இருந்தது. லேசான ஊசல் வாசனையுடன் கருகிய எண்ணெயும். மணத்த தோசையை அவனால் தின்ன முடியவில்லை. கருத்த நீர் போல தெரிந்த காஃபி பார்க்க மிக அருவருப்பாக இருந்தது. ஒரு வாய் பகிர்ந்துவிட்டு அங்கேயே வைத்துவிட்டு கிளம்பி விட்டான் நரேந்திரன். சென்னையில் அவனுக்கு உறவினர்களும் யாருமே கிடையாது, நண்பர்களும் இல்லை. பாதையோரமாக நின்று டைரியை புரட்டிய போது ஒரு முகவரி கண்டுபிடித்தான். சில ஆண்டுகளுக்கு முன்னர் பம்பாயில் அவன் சந்தித்து தோழமை கொண்ட ஒரு தமிழ் இளைஞன். அவர்கள் வீட்டிலேயே 2 நாட்கள் தங்கிவிட்டு போன ராமமூர்த்தியை போய் பார்த்தால் புரசைவாக்கம் பவானி அம்மன் தெரு 12வது என் வீட்டிற்கு கிளம்பினான். அங்கே போய் வருவதற்குள் நேரம் சரியாக இருக்கும் என்று நினைத்தான். ரத்னசாமியை அவரது கடையிலேயே சந்தித்து பேசிட வேண்டும் என்று எண்ணியபடி ஆட்டோ ஒன்றை பிடித்து கொண்டான். புரசைவாக்கத்திலிருந்த பவானி அம்மன் தெருவை கண்டுபிடிப்பதற்குள் நகரத்தையே ஒரு முறை வலம் வந்து விட்டார் ஆட்டோக்காரர். அவன் எதிர்பார்த்தது போலவே அது நகரத்தின் நெருக்கமான சந்துக்களில் ஒன்றல்ல, புத்தம் புது வீடுகள் கொண்டதொரு குடியிருப்பு பகுதியாக இருந்தது. 12வது என் வீடு மிக அழகானதொரு குட்டி பங்களா. அழைப்பு மணியை தொடும் முன் உள்ளே இருந்த நாயின் பயங்கரமான குரைப்பை கேட்டு பதறி போனேன். யார் அது? அதட்டியபடி பருமனான ஒரு பெண்மணி, வியர்வையில் நெற்றி மீது பரவிவிட்ட குங்குமம் போட்டு இடையில் பட்டுச்சேலையுமாக எட்டி பார்த்தால் பயங்கரமாக குரைத்த நாய் ஒரு சிறு பொமேரியன் குட்டி. எஜமானிக்கு பின்னிருந்து அவனை கோபமாக முறைத்தது. நாயை அள்ளி எடுத்து அணைத்து கொண்டாள் அவள். அவனை சந்தேகத்துடன் உற்று பார்த்தாள். ராமமூர்த்தி வீடு இதுதானே? மெல்லிய குரலில் விசாரித்தான். இந்த பேரில் இங்கே யாரும் கிடையாது, தவறான இடத்திற்கு வந்திருக்கீங்க. அக்கம் பக்கத்தார விசாரிச்சுக்கோங்க. படபடத்த அவள் படார் என கதவை அடைத்து கொண்டு போய் விட்டாள். அருகில் இருந்ததொரு வெற்றிலை பாக்கு கடையில் குளிர்பானம் வாங்கி அருந்திய போதுதான் சங்கதி தெரிந்தது. அங்கிருந்த ஓட்டு வீடுகளை எல்லாம் வாங்கி இடித்து தள்ளி குட்டி பங்களாக்களாக கட்டி அதிக விலைக்கு விற்று ஒரு கான்ட்ராக்டர் பெருத்த பணக்காரராகி விட்டார் என்று கடைக்காரர் சொன்னார். ஓட்டு வீட்டில் வசித்த ராமமூர்த்தி இப்பொழுது எங்கே போய்விட்டான்? இத்தனை பெரிய நகரத்தில் அவனை தேடி கொண்டு எங்கே போவது? சலிப்புடன் திரும்பினான். அதற்குள் நேரம் 10 மணியை நெருங்கிவிட்டது. பஸ்ஸை விட்டு இறங்கி மேலே நடந்து அந்த கடைக்கு முன் வந்து நின்றான். வா தம்பி வா. பலத்த வரவேற்பு கொடுத்தார் ரத்னசாமி. அவரது மகிழ்ச்சி ததும்பிய முகத்தில் கண்டதும் அவனுக்கு கவலைகள் மாயமாகின. மனதில் தெம்பு ஏற்பட்டது. வா உள்ளே வா. வா உள்ளே, ஒரு சில நிமிஷங்கள் அவகாசம் கொடு, வந்துட்டேன் என்றபடி அவர் மேஜை இழுப்பறையின்றி ஒரு ஊதுபத்தியை எடுத்து கொளுத்தி சுவற்றில் தொங்கிக் கொண்டிருந்த மகாலட்சுமி படத்தின் சட்டத்திலே சொருகினார். கையெடுத்து கும்பிட்டு வணங்கினார். அவன் பக்கம் திரும்பி பெரிதாக சிரித்தார். உனக்கு தெய்வ நம்பிக்கை உண்டாப்பா? இந்த காலத்து இளைஞர்கள் சிலர் நாத்திகம் பேசுகிறாங்க. நான் பழைய காலத்து கட்டை, சாமி பூதன்னு நம்புகிறேன். என் மகள் கங்காவுக்கு கடவுள் பக்தி ரொம்ப அதிகம் என்று சிரித்தார். உட்காருப்பா, இப்போ தான் உன்னை பற்றி நினச்சேன், நீ வந்துட்ட. உனக்கு ஆயுசு 100. தாகத்துக்கு ஏதாச்சும் குடிக்கிறியா அப்படிங்கிற மாதிரி பரிவுடன் கேட்டார். நாற்காலி ஒன்றில் அமர்ந்தான். அவனது நெஞ்சு தீவிரமாக துடித்தது. தந்தையின் நண்பரான ரத்னசாமியை அவன் சந்தேகிப்பது சரியா? அதெல்லாம் தேவையில்லை. உங்களை பார்த்துவிட்டு போக வந்தேன், முணங்கினான் நரேந்திரன். புரிகிறது உன் கவலை. நீ என்
ஆருயிர் நண்பனின் மகன். உனக்கு உதவ வேண்டியது என் கடமை. நீ ஒரு வாரமாவது எனக்கு அவகாசம் தரணும். அவசரப்படக்கூடாது. நீ என்ன காட்டிலாயிருக்க? பட்டணத்தில் பொழுது வேகமாக ஓடிவிடும். அடடா, சொல்ல மறந்துட்ட. நீ இங்கே இருக்கிற வர தினமும் ராத்திரி என் வீட்டுக்கு சாப்பிட வந்துடணும் என்றார் உரிமை தோனியில் குரலில். எதுக்கு உங்களுக்கு சிரமம்? புன்னகைத்தான் அவன். கங்கா சமைக்கிறா, நீ சாப்பிட போற. இதில் எனக்கு என்ன சிரமம்? கூச்சப்படாத தம்பி. எங்கள் வீட்டை உன் வீடா நினச்சிக்கோ. அந்த நாளில் நானும் உன் அப்பாவும் பள்ளிக்கூடத்தில் படித்த நாளில் ஒருத்தர் மேலே ஒருத்தர் எத்தனை அன்பு வச்சுருந்தோம். அதெல்லாம் பெரிய கதை. வீட்டுக்கு வா. நிதைக்கும் உன் அப்பாவை பற்றி நிறைய பேசுகிறேன் என்று சிரித்தார் ரத்னசாமி. அந்த முகத்தில் பரவி நின்ற பிரிவு, கண்களில் தெரிந்த கனிவு, அவர் பேசிய தோரணையெல்லாம் அவன் மனதிற்கு இதமாக இருந்தது. இத்தனை நல்லவரை பற்றி மனம் குழப்புவது மதியீனம். அவர் சொல்லியபடி அவசரப்படுத்துவதில் நியாயமில்லையே. தன்னையே கடித்து கொண்டு விடை பெற்று கொண்டு கிளம்பினான். அன்று மாலை பொழுது எப்பொழுது வரும் என்று காத்திருந்து ஆவலுடன் கிளம்பினான் அவன். முதல் நாள் போலவே ரத்னசாமி அவனுக்காக காத்திருந்து கதவை திறந்தார். நெய்யும் மசாலாவும் மணத்த பிரியாணி, தயிர் குழம்பு, புதினா பச்சடி என அவனுக்கு பிடித்த உணவு. இன்று அவன் சற்று துணிவாகவே மேஜைக்கு அருகே வந்து பரிமாறி கொண்டிருந்த கங்காவை துணிவுடன் பார்த்தான். ரோஜா வண்ண ஷிஃபான் புடவையில் அன்றளர்ந்த மலர் போல அவள் முதல் நாளை விட இன்னும் கூடவே அழகாக தெரிந்தாள். நெஞ்சம் சிலிர்த்து போனான். சாப்பிடு என்று ரத்னசாமி உபசரித்த போது தன் உணர்வுகளை மறைக்க சுவற்றை பார்த்தான். அதுவா? அவள்தான் கங்காவின் தாய். சாயலில் கங்கா அப்படியே அம்மாவின் அச்சு. சுவற்றில் தொங்கிய படத்தை பார்த்து பொறுமையாக சொன்னார். அன்று உணவுக்கு பின் அதிக நேரம் தங்காது கிளம்பிவிட்டான். அடுத்த நாளும் அதே பலத்த உபசரிப்புதான். அதற்கடுத்த நாள் அவன் வைரப்பிள்ளையாரின் நினைவை ஒரு பக்கம் ஒதுக்கிவிட்டு பல முறை கண்களால் தன்னை பிரிவுடன் பார்த்து முருவளித்த கங்காவை பற்றி சிந்திக்கலானான். ஒரு வார காலம் நிமிடமாக ஓடி சென்றது. ஆனால் அந்த குடும்பத்துடன் 1000 ஆண்டு பழகிவிட்டது போன்று பரி உணர்வில் கரைந்து போய்விட்டான். நாளைக்கு உன் பொருளை பற்றி முடிவா ஒரு செய்தி சொல்ல முடியும். மறக்காம சாப்பாட்டுக்கு வந்துரு. முதுக தட்டி அவர் விடை கொடுத்த போது அவன் மனம் உற்சாகத்தில் திளைத்தது. வைரப்பிள்ளையார் விலை போய் அவனுக்கு நல்ல தொகை கிடைத்து விட்டது என்று அவன் ரத்னசாமியின் தொடர்பை துண்டித்து கொள்ள முடியாது. கண்களில் பேசி மனதை கவர்ந்து கொண்டு விட்ட கங்காவை அவன் உள்ளத்திலிருந்து உதறிவிடவும் முடியாது. அப்பாவின் நண்பர் ரத்னசாமி, அவர்களது வகுப்பை சேர்ந்தவர். ஜாதி பிரச்சனை கிடையாது. அவன் படித்தவன். வைரப்பிள்ளையார் விலை போன பின் கொஞ்சம் பணம் படைத்தவனாகி திருநெல்வேலிக்கு போய்விடுவான். புறப்படும் முன் மெல்ல அவர்களிடம் தன் மனதை திறந்தால், அம்மா உயிருடன் இப்போது கூட இருந்திருந்தால் கட்டாயம் சம்பந்தம் பேசி விடுவார்களே. ரத்னசாமிக்கு அவனை மருமகனாக அடைய கசக்கவா செய்யும். பஸ்ஸிலிருந்து இறங்கி அவன் லாட்ஜை நோக்கி நடந்தபோது அவன் காதுகளில் கல்யாண மேல சத்தம் கேட்டது. மணக்கண் முன் மணப்பந்தலின் கோலாகலம் தெரிந்தது. இன்பமாக பெருமூச்சு விட்டான். 2 வார காலம் யுகமாக மெல்ல நகர்ந்தது. ரத்னசாமி சொன்னது போல பட்டணத்தில் பொழுதை அவனால் வேகமாக விரட்ட முடியவில்லை. உறவினர்கள், நண்பர்கள் என்று தேடிக்கொண்டு போக யாரும் இருக்கவில்லை. லாட்ஜின் நாள் முழுவதையும் கழிக்க முடியாது தவித்தான். அண்ணா சாலையில்தான் எத்தனை தடவைகள் நடப்பது. அப்படியும் காட்டில் அலைவது போன்றுதான் தனிமை அவனை அலைக்கழித்தது. மகாபலிபுரத்திற்கு போய் வந்தான். கடற்கரையிலே உலவினான். பாதை ஓரத்து கடைகளை பார்வையிட்ட வண்ணம் எதிரே போவோர் வருவோர் மேல் இடித்து திட்டுகளை வாங்கி கொண்டான் அவன். என்ன பார்க்குற, என்ன வேணும் என்று அதட்டிய பழைய புத்தக கடைக்காரருக்கு பதில் சொல்ல முடியாது. தனக்கு தேவையில்லாத ஒரு புத்தகத்தை விலைக்கு வாங்கி கொண்டான் நரேந்திரன். ஆரஞ்சு பழங்களை வாங்கி உரித்து பாதையோரத்தில் நின்று கொண்டு பஞ்சத்தில் அடிப்பட்டவன் போல தின்றான். சில சினிமாக்களுக்கு டிக்கெட்டு வாங்க நீண்ட கியூவில் நின்று முடிவில் உள்ளே சென்று என்ன பார்த்தோம் என்ற நினைவின்றி
தன் கவலைகளுக்குள்ளே மூழ்கியவனாக வெளியே வந்தான். மண்டை வெடித்துவிடும் போன்ற இருக்க உணர்விலே தவித்து கொண்டிருந்தான். அன்று காலை அவன் எழுந்திருத்தான். ரத்னசாமி வீட்டில் ஒரு வேளைதான் சாப்பாடு கிடைத்தது. மீதி நேரத்தில் அவன் லாட்ஜிலும் வெளியே கண்ட ஹோட்டலிலும் சாப்பாட்டை முடித்து கொள்ள நேர்ந்தது. கணக்கு பார்த்துத்தான் செலவு செய்து கொண்டிருந்தான். ஆனாலும் கையிருப்பு வேகமாக கரைய தொடங்கியது. சீக்கிரம் ஊருக்கு வர போவதாக சித்தப்பாவுக்கு ஒரு கார்டு போட்டிருந்தான். விரைவாக அவன் கிளம்பியாக வேண்டும். ரயில் பயணத்திற்கு பணம் தேவையாயிற்றே. அங்கே போனதும் என்ன செலவுகள் ஏற்படுமோ? சித்தப்பா தங்க இடம் தருவார், பசிக்கு சோறு தரக்கூடும். மற்ற செலவுகளுக்கு பணம் தேவைப்பட்டால் அவரிடம் கை நீட்டி யாசிக்க இயலுமா? வெட்கக்கேடு. ஓங்கி உயரமாக வளர்ந்திருக்கான். பட்ட படிப்பை முடித்தவன் கையில் காசு இல்லாமல் பம்பாயிலிருந்து புறப்பட்டிருக்கான் என்ற சித்தப்பா அவனை எடுத்தாப்புலேயே மட்டமாக நினைத்து கொள்ளக்கூடும். இனியும் தொடர்ந்து அவன் சென்னையில் அந்த லாட்ஜில் தங்கி காலத்தை ஓட்டுவதில் பயனில்லை. 2 வாரத்தில் சாதிக்க முடியாத காரியத்தை இன்னும் சில நாட்களில் ரத்னசாமி முடித்து கொடுத்து விடுவார் என்ற நம்பிக்கை இல்லை. அன்று இரவு அவர் வீட்டுக்கு சாப்பிட போகும்பொழுது கட்டாயம் கொடுத்த பொருட்களை திரும்பி கேட்டு வாங்கி வந்து விட வேண்டும். அம்மா சொல்லியபடி சித்தப்பாவுக்கு பிள்ளையாரை பற்றி சொல்லாது ரகசியமாக வைத்து வேலை வந்தபோது அதனை விற்று முதலாக்க வேண்டும். திரும்ப இதையே யோசித்து குழம்பி போய் இங்கும் அங்கும் அலைந்தான். பஸ்ஸில் ஏறி இறங்கிவிட்டு மாலை பொழுது மயங்கியதும் ரத்னசாமி வீட்டிற்கு கிளம்ப ஆயத்தமானான். கதவை கங்காதான் திறந்தாள். ஆரஞ்சு வண்ண வாயில் சேலையில் தலை கொல்லா கனகாம்பரத்துடன் உதட்டில் புன்னகையுடன் நின்ற அவளை பிரமிப்புடன் பார்த்தான் நரேந்திரன். அள்ளிக்கொண்டு விட்டது. ரத்னசாமியின் மகளின் அழகு அவன் உள்ளத்தை. நெஞ்சம் படபடக்க தவிப்பில் அவளை நிமிர்ந்து நன்றாக பார்த்தான். மூச்சு திணறிவிடும் போன்று இருக்கு. அப்பா குளிச்சுக்கிட்டு இருக்காரு, நீங்கள் வந்தா உள்ளே அழைச்சி உட்கார வைக்க சொன்னாரு. தோற்றத்திற்கேற்ப இனிமையாக குரலில் சொன்ன கங்கா அவன் காதுகளை மெல்ல தழுவியது. மௌனமாக அவள் பின்னால் மெல்ல நடந்தான். அப்பாவுக்கு இன்னைக்கு பிறந்த நாள். முல்லை மொட்டுக்கள் போன்ற வரிசை பற்கள் தெரிய அவள் சிரித்தாள். வைரப்பிள்ளையாரை மறந்து போனான். பளிச்சென்று எதிரில் குழல் விளக்குகள் எரிய தலை முதல் கால் வரை அவளை பார்த்தான். சொக்கி போனான். சோபா ஒன்றில் சாய்ந்து கொண்டான். ஆச் ஊச் என்ற சப்தங்களை எழுப்பியபடி வேட்டி பனியனில் ரத்னசாமி குளித்துவிட்டு வெளியே வந்தார். நீ வா தம்பி, இன்னைக்கு எங்கே வராது போயிடுவியோன்னு கவலைப்பட்டேன். கொஞ்ச நேரம் காத்துட்டு இப்போ தான் குளிக்க போனேன். இன்னைக்கு இந்த குழந்தைக்கு 63வது வயது பிறந்த நாள், கட்டாய பிறந்த நாள் கொண்டாடணும்னு கங்கா பிடிவாதம் செய்தாள். உறக்க சிரித்தான் உற்சாகமாக. போன வருஷம் பிறந்த நாளின் போது அப்பா காய்ச்சலாக படுத்திருந்தார். அதனால் தான் இந்த தடவையாவது முடிக்காது முறுவலித்தாள் கங்கா. தந்தையின் எதிரில் அவன் முன்னே அதிகம் நிற்காது இது நாள் வரை மறைத்து கொண்டிருந்த கங்கா இன்று சகஜமாக பேசினாள். ரத்னசாமியும் அதை கண்டு கொள்ளாதவர் போல் இருந்தார். இன்றைக்கு புது வேட்டியும் பனியனும் போட்டுக்கணும், கங்காவின் உத்தரவு. பிள்ளை இல்லா வீட்டில் கிழவன் துள்ளி விளையாடுறான்னு சொல்லுவாங்க. கங்காவுக்கு கல்யாணமாகி இந்த வீட்டில் ஒரு குழந்தை தவழும் வரை இந்த கிழவன் விளையாடணும் போல இருக்கு. அப்படித்தானே அம்மா? வேடிக்கையாக பேசினார். உற்சாகமாக சிரித்தார். செவேல் என்று முகம் சிவக்க தன்னை அன்போடு கங்கா பார்த்ததை கண்டு பரவசமாகி போனான் நரேந்திரன். நீயும் வந்து உட்காருமா, எல்லோரும் சேர்ந்து சாப்பிடலாம். அப்பா உத்தரவிட்டதும் சாப்பாடு பாத்திரங்களை மேஜை நடுவில் கொண்டு வந்து வைத்துவிட்டு நரேந்திரன் எதிரில் அவள் உட்கார்ந்து கொண்டாள். மூவரும் தங்களுக்கு வேண்டியதை எடுத்து போட்டுக்கொண்டு சாப்பிடத் தொடங்கினார்கள். அப்பா மோர்க்குழம்பு போட்டுக்கோங்க, உங்களுக்கு பிடிச்ச கத்திரிக்காய் பொரியல் செய்திருக்கேன், அதையும் நிறைய வச்சுக்கோங்க. கொஞ்சியபடி தந்தைக்கு உபசாரம் செய்தாள். உங்களுக்குத்தான் எடுத்து போட்டுக்கோங்க என்று அவளது கண்கள் நரேந்திரனை பரிவோடு உபசாரம் செய்தன.
மிக்க நெருக்கமாகிவிட்ட அவளது அருகாமையில் அவன் மகிழ்ச்சியில் திளைத்து போனான். அவளது அழகிய முகத்தையே பார்த்தபடி உணவை மெல்ல விழுங்கிக் கொண்டிருந்தான் நரேந்திரன். ரத்னசாமியிடம் பேச வந்த சங்கதியை முற்றிலும் மறந்தே போனான். கையை கழுவிக்கொண்டு கூடத்தில் வந்து உட்கார்ந்தவன் அருகே பால் பாயாசம் கிண்ணத்தை கொண்டு வந்து வைத்தாள் கங்கா. ராஜவம்சத்தினர்கள்தான் பாயாசத்தை கடைசியில் சாப்பிடுவார்களாம். கங்காவுக்கு நாங்கள் ராஜகுலோன்னு நினப்பு. இப்போ நீயும் ராஜாவாயிட்ட, சாப்பிடு. உற்சாகமாக பச்சிலம் பிள்ளை போல கலகலவென்று சிரித்தார் ரத்னசாமி. பால் பாயாசம் பிடிக்குமோ என்னமோ, பின்னாலிருந்து வந்த அவளது குரல் பாயாசத்தை விட இனிக்கவே. அவன் புன்முறுவலுடன் கிண்ணத்தை எடுத்து உறிஞ்சினான். இன்னும் கொஞ்சம் போட்டுக்கோங்கப்பா. பாயாச பாத்திரத்துடன் தந்தைக்கு அருகே கங்கா நெருங்கினாள். தம்பிக்கு ஊற்று, எனக்கு இதுவே அதிகம் என்றார் ரத்னசாமி. வேண்டாம் என்று மறுக்க நீட்டிய அவன் கரம் அவளது கை மீது மெல்ல பட்டது. மின் விசையால் தாக்குண்டது போன்று அதிர்ச்சி. மெய் சிலிர்த்து போனான். மன்னிச்சுக்கோங்க என்று மெல்லமாக முணங்கினான். நல்ல வேளை ரத்னசாமி இதை கவனிக்கவில்லை. சமாதானப்படுத்தி கொண்டான் என்று தன்னை. முடிவில் வெற்றிலை பாக்கு தட்டுடன் உட்கார்ந்த ரத்னசாமியின் சிரித்த முகத்தில் சட்டென கவலை படர்ந்தது. தம்பி, முக்கியமா பேச வேண்டியதை விட்டுட்டு என்னவென்னவோ உளறி கொண்டிருந்து விட்டேன். மடையன் நான். உன் பொருளை பலரிடம் விற்க முயன்றேன். ஒரு பெரிய ரூபா கூட தேராது போலிருக்கு. அதனால முடிக்காது அவன் முகத்தை பார்த்தான். திடீரென்று தலை மீது குளிர்ந்த நீரை கொட்டிவிட்டது போன்றதொரு திகைப்பில் குழம்பி போனான் நரேந்திரன். தாங்க முடியாத அந்த ஏமாற்ற மனதை குடைந்தது. ஒரு அழிவிலைக்கு கேட்குறாங்க உள்ளூர் வியாபாரிகள். உனக்கு மறுப்பு இல்லைன்னா அடுத்த வாரம் ஹாங்காங்கிலிருந்து புள்ளி இங்கு வருகிறார். கலைப்பொருள் சேகரிப்பில் ஆர்வம் கொண்டவர். அவர்கிட்ட கட்டாயம் உன் பொருள் நல்ல விலைக்கு போகும். இன்னும் ஒரு வார காலம் காத்திருக்க அவனுக்கு பொறுமை இல்லை, கையிருப்பும் இல்லை. தன் பொருட்களை கேட்டு வாங்கி கொண்டு போக வேண்டுமென்று ஆவல் அவன் உள்ளத்தை உந்தியது. நெஞ்சு படபடத்தது. சார், பரவாயில்லை, என் சாமான்களை என்னிடமே கொடுத்துடுங்க. அவசரமாக அழிவிலைக்கு தர வேண்டாம். பிறகு சாவகாசமாக விற்றுக்கலாம் என்றான். நாளைக்கு கடையில் வந்து எடுத்துக்க போறியா? இல்லை, இப்போவே எடுத்துட்டு போக போறியா என்று கேட்டான். நான் இப்போவே எடுத்துக்கிறேன் அப்படின்னு துணிவுடன் சொன்னான் நரேந்திரன். ராத்திரி வேளையிலா? அதுவும் இந்த நேரத்திலா? சரி, உன் இஷ்டம் என்று எழுந்திருத்து உள்ளே சென்றான். இரும்பு பீரோவை திறந்து ஒரு மஞ்சள் வண்ண பிளாஸ்டிக் பெட்டியை எடுத்து வந்தார். எல்லாத்தையும் அதுக்குள்ளே பத்திரமா வச்சிருக்கேன், பார்த்துக்கோ என்றபடி சாப்பாட்டு அறை மேஜை மேல் விளக்கப்பட்டிருந்த பெட்டியை வைத்து திறந்து காண்பித்தார். இதோ பார், உன் பிள்ளையார். இதுக்குள் உன் அம்மாவின் நகைகள் எல்லாம் கணக்கு வச்சுக்கோ என்று பஞ்சு சுருளில் பொதித்து கிடந்தவைகளை எடுத்து காட்டி அவன் கண்முன் திரும்ப உள்ளே வைத்து பெட்டியை மூடினார். திருப்தியுடன் நரேந்திரன் தலையை ஆட்டினான். எல்லாத்தையும் ஒப்படைச்சிட்டேன். உனக்கு எப்போ பிரியமோ அப்போ வந்து மறுபடியும் கொடு. முயன்று பார்க்கிறேன் என்று புன்முறுவலுடன் ரத்னசாமி கடிகாரத்தை பார்த்தார். கிளம்ப நேரமாகிறது என்று அவரது பார்வை சொல்லியது. அம்மா கங்கா, கொஞ்சம் சில்லுன்னு தண்ணி குடிக்க கொண்டு வா என்று மகளுக்கு குரல் கொடுத்தார். உள்ளே இருந்து விரைவாக வந்த கங்கா தண்ணீர் டம்ளரை வைக்க கை நீட்டிய பொழுது நரேந்திரன் கொஞ்சம் நிமிர்ந்து நிற்க வேண்டியிருந்தது. நான் வருகிறேன், சிரமத்திற்கு மன்னிக்கவும், விருந்தோம்பலுக்கு மிக்க நன்றி என்று கூறிவிட்டு பிளாஸ்டிக் பெட்டியை தோள்பையில் பத்திரப்படுத்தினான். கள்ளத்தனமாக கங்காவை ஒரு தடவை பார்த்துவிட்டு மகிழ்ச்சியுடன் வெளியே வந்தான். நல்ல வேளை, தெருமுனையில் ஒரு ஆட்டோ தென்பட்டது. ஏறிக்கொண்டு லாட்ஜுக்கு விரைந்தான். வேகமாக படியேறி தன் அறை கதவை திறந்து விளக்கை போட்டுவிட்டு உள்ளே நுழைந்த உடனே கதவை தாளிட்டு கொண்டான். அவசரமாக தோள்பையின் ஜிப்பை நீக்கிவிட்டு பிளாஸ்டிக் பெட்டியை எடுத்து படுக்கை மீது வைத்தான். அப்பாடா, கொடுத்த பொருளை திரும்ப சாமர்த்தியமாக வாங்கி கொண்டு வந்துவிட்டோம் என்ற நினைப்பிலே நெஞ்சில் ஒரு பரபரப்பு. மெல்ல பெட்டியை திறந்து பஞ்சு சுருள் பொதித்த
கிடந்த பொருட்களை ஒவ்வொன்றாக எடுத்து படுக்கை மீது வைத்தான். அம்மாவின் நகைகள் எல்லாம் ஒன்றன் பின் ஒன்றாக வெளிவந்தன. ஆனால் பிள்ளையாரை காணவில்லை. திக்கென்றதொரு கிளியில் ஒரு உடல் வியர்த்து கொட்ட, நெஞ்சு பதற, விரல்கள் நடுங்க தொடங்கின. தேடினான். அவனுக்கு பயத்தில் வாய் உலர்ந்து போனது. ரத்னசாமி வீட்டில் விளக்கொளியில் வர்ண ஜாலங்களை வாரி வீசிய வைர பிள்ளையாரை அந்த பெட்டிக்குள் காணவில்லை. அம்மாவின் எச்சரிப்பை மறந்து அவரது பகட்டு சொல்லுக்கு மயங்கி அவனது சொத்து முழுவதுமான அந்த விலை உயர்ந்த பொருளை கொடுத்துவிட்டு வந்தது எத்தனை மதியீனம்! படித்திருந்தும் ஒரு முட்டாளாகல்லவா போய்விட்டான். ஐயோ, அவன் இப்பொழுது என்ன செய்வான்? இமைகளை கண்ணீர் சுட, நெஞ்சம் பதற, தொண்டையை இறுக்கிய துயரத்தை விழுங்கி கொண்டு மறுபடியும் அந்த பிளாஸ்டிக் பெட்டியை மூடி தோல் பைக்குள் வைத்து ஜிப்பை இழுத்து மூடினான். தோல் பையை தூக்கி கொண்டு விளக்கை அணைத்துவிட்டு கதவை பூட்டி கொண்டு மாடிப்படிகளில் வேகமாக இறங்கி வெளியே வந்தான். நேரம் நடுநிசியை நெருங்கி கொண்டிருந்த சமயம். தெருமுனையில் பாதை ஓரத்தில் வைக்கப்பட்டிருந்த குப்பை தொட்டியை சுற்றி 2 நாய்கள் தேடி இழுத்து எச்சில் இலைகளுக்கு சண்டை போட்டு உருமி கொண்டிருந்தது. வெறுமையாக தெரிந்த சாலையில் பின்புறத்திலிருந்து வேகமாக ஓடிய ஒரு கார் அவனை தாண்டி கொண்டு சென்றது. திடுக்கிட்டு ஒதுங்கினான். எதிர்ப்புறமாக தலையில் ஒரு துண்டை போட்டு கொண்டு வந்த மனிதன் விளக்கு அருகில் வந்தபோது மது போதையில் தள்ளாடி கொண்டிருப்பதை கண்டான். தான் தாழ முடியாத துயரத்தில், ஏமாற்றத்தில் நடக்க முடியாது தள்ளாடுவதை உணர்ந்தான். கண்கள் எட்டிய தூரம் வரை ஆட்கள் நடமாட்டமே இருக்கவில்லை. நெஞ்சம் வேகமாக துடிக்க, மூச்சு அடைக்க 10 நிமிஷம் நடந்தான். நேரம் வேகமாக விரைவது போன்று அரண்டு போனான். திருவல்லிக்கேணி தொலைதூரத்தில் இருப்பது போன்றதொரு பிரம்மையில் அவனுக்கு அழுகையே வந்துவிட்டது. கொஞ்சம் தூரத்திலே ஒரு ஆட்டோ நடைபாதை அருகே நின்றதை கண்டு வேகமாக நடந்தான். உள்ளே ஓட்டுநர் ஆசனத்திற்குள் சுருண்டு குரட்டை விட்டபடி நிம்மதியாக தூங்கிக் கொண்டிருந்தார். ஐயா, ஐயா என்று கூப்பிட்டு பார்த்தான். ஆள் அசையாது போலவே மெல்லமாக தட்டி எழுப்பினான். திடுக்கிட்டு எழுந்து உட்கார்ந்த ஓட்டுநர் அவனை தூக்கம் நிறைந்த கண்களால் வெறித்து பார்த்தார். திருவல்லிக்கேணி வர முடியுமா ஐயா? கேட்ட பணம் தருகிறேன், ரொம்ப அவசரம் என்று கெஞ்சினான் நரேந்திரன். விடியற் காலை சவாரி ஒன்றுக்காக இங்கே காத்துக்கிட்டு இருக்கேன், அங்கெல்லாம் இப்போ வர முடியாது என்று கூறிவிட்டு மறுபடியும் ஆசனத்திலே முடங்கி கொண்டு தூங்கிவிட்டார் அந்த ஓட்டுநர். ஏமாற்றம் தாளாத நரேந்திரன் மேலே நடந்தான். வண்டி எதுவும் கிடைக்காவிடில் ரத்னசாமி வீட்டிற்கு நடந்தே போய்விட வேண்டும் என்றதொரு ஆத்திரத்துடன் மேலே விரைந்தான். சற்று தூரத்தில் ஒரு ரிக்ஷா வண்டி பாதை ஓரத்தில் நின்று கொண்டிருந்ததை கண்டான். ரிக்ஷாக்காரன் உட்கார்ந்த நிலையில் வண்டிக்குள் தூங்கி கொண்டு ஆடிக்கொண்டிருந்தான். ஐயா, ஐயா மறுபடியும் குரல் கேட்டது. மெல்ல தட்டி அவனை எழுப்பினான். திருவல்லிக்கேணிக்கு சவாரி வர முடியுமா? கேட்டதை கொடுக்கிறேன். நரேந்திரன் குரல் கெஞ்சி குழைந்தது. 10 ரூபாய் தருவியா என்றதும் தலையை ஆட்டினான். அப்பாடா என்றதொரு சிறு நிம்மதி. ஏறி உட்கார்ந்தான். ஏறி உட்காரு, விளக்க போடுற என்று கூறிவிட்டு ரிக்ஷாக்காரன் ஆயத்தமானான். நரேந்திரனுக்கு ஒரே அவசரம். ஆனால் அந்த பழைய ரிக்ஷா ஆடிக்கொண்டு மெல்ல நகர்ந்தது. ரக்கை கட்டி கொண்டு பறக்க மாட்டோமா என்ற ஆதங்கத்தில் வழி நெடுக்கெல்லாம் துடியாக துடித்து போனான். ஒரு வழியாக வண்டி ரத்னசாமியின் வீடு வாயிலை அடைந்தது. பேசிய கூலியை வாங்கி கொண்டு மேலே காத்திருக்க முடியாது என்று மறுத்துவிட்டு ரிக்ஷாக்காரன் புறப்பட்டு போய்விட்டான். வைர பிள்ளையாரை பற்றிய நினைப்பில் அவன் திரும்ப போவதை பற்றி கவலைப்படவில்லை. பூட்டப்பட்டிருந்த கேட்டின் முகப்பிலிருந்து அழைப்பு மணி பொத்தானை அழுத்தமாக அழுத்தினான். கனகனவென்ற சத்தம் தெருவின் முனை வரை கேட்டது. யாரது என்று ரத்னசாமியின் அதட்டல் குரல் உள்ளே இருந்து வந்தது. சில வினாடிகளில் வாசலின் விளக்கு பளிச்சென்று எரிந்தது. ரத்னசாமி கதவை திறந்தார். கேட் அருகே வந்து, என்னப்பா தம்பி, இந்த வேளையில வந்து தொந்தரவு செய்கிற, என்ன வேணும்? காரமாக கேட்டார். தயவு செய்து கேட்டை திறங்கள், உள்ளே வந்து சொல்கிறேன். வாசலில் நின்றபடி பேசுகின்ற சங்கதி அல்ல என்றான் பிடிவாதமாக நரேந்திரன்.
அரை மனதுடன் கேட்டை திறந்தார். அவன் உள்ளே வந்ததும் கதவை தாளிட்டு விட்டு கூடத்தில் குழல் விளக்கை பொருத்தினார். உள்பக்கத்திலிருந்து எட்டி பார்த்த கங்காவை கோபத்துடன் வெறித்தான் நரேந்திரன். திருட்டு கள்ளி, அப்பாவுக்கு ஏத்த மகள், பரிவான பார்வையும் புன்னகையுமாக நாடகம் போட்டுட்டியே என்று பற்களை கடித்து கொண்டான். என்னப்பா சங்கதி? நாளைக்கு கடைக்கு சீக்கிரம் போகணும், அதனால என் தூக்கத்தை கெடுக்காத. வந்ததை சொல்லிட்டு கிளம்பு, அதட்டலாக சொன்னார் ரத்னசாமி. அவர் முகத்தில் இவ்வளவு நாட்களாக தேங்கி நின்ற சிநேக பாவம் மறைந்து கடுமை அப்பிக்கொண்டு விட்டது. இங்கே அதிக நேரம் தங்கணும்னு உத்தேசம் இல்லை சார். என்னுடைய வைரப்பிள்ளையார கொடுத்துட்டா மறு வினாடியே நான் கிளம்பிடுவேன். சொல்லி முடிப்பதற்குள் அவனது இதயம் வாயிற்குள் வந்து விட்டது போன்றதொரு திகிலில் துவண்டு போனான். உன் பொருள் அத்தனையும் உனக்கு காட்டி உன்கிட்ட ஒப்படைச்சிட்டேனே, இது என்ன புது கதை? சீறினார் ரத்னசாமி. கதை இல்லை, உண்மை. நான் லாட்ஜுக்கு போய் பெட்டியை திறந்தப்போ பிள்ளையார காணவில்லை. ஐயா, தயவு செய்து என் பொருளை என்கிட்டே கொடுத்துடுங்க. அதை தவிர எனக்கு சொத்து சுகம் எதுவுமே கிடையாது. கண்களில் நீர் பனிக்க தொண்டையை துயரம் அடைக்க மெல்லிய குரலில் கெஞ்சினான். வேடிக்கை தான் தம்பி. கொடுத்த சாமான்களை திரும்பி வாங்கிட்டு புறப்பட்டு போனவன் திரும்பி வந்து கதை அளக்கிறியா? வழியில் திருடன் எவனாவது அடிச்சிட்டு போனானோ என்னவோ? ஐயா, ஆட்டோவில் தான் போனேன். மற்ற சாமான்கள் பெட்டியில் இருக்கே. யாரும் அதை மட்டும் திருடி இருக்க முடியாதே என்று நரேந்திரன் கூறினான். உன் லார்ஜில் பறி கொடுத்துட்டு இங்கே வந்து பசப்புரியா என்று அவர் கேட்க, அதற்கு சாத்தியமில்லை. பெட்டியை திறந்ததும் பிள்ளையாரை காணவில்லை. உடனே கையோடு பெட்டியுடன் புறப்பட்டு வந்திருக்கேன். வேண்டுமானால் உள்ளே பார்த்துக்கோங்க என்று நரேந்திரன் சொன்னான். தோல்பையை திறந்து அந்த பிளாஸ்டிக் பெட்டியை எடுத்து முக்காலி மீது வைத்தான். மூடியை திறந்து, ஐயா பார்த்துக்கோங்க, இதில் என் வைரப்பிள்ளையாரை காணல என்று தழுதழுத்தான். எனக்கு புரியுது. இப்படி சொல்லிக்கிட்டு என்னை பயமுறுத்தி பணம் வாங்க திட்டம் போடுற அப்படின்னு சொல்கிறார் அவர். இதெல்லாம் என்கிட்ட நடக்காது. மரியாதையாக வெளியே போ, இல்லாட்டா நான் பொல்லாதவனாக ஆகிவிடுவேன். உரத்த குரலில் கூச்சலிட்டார். கண்களை உருட்டி விழித்தார். பற்களை நரநரவென்று கடித்தார். வெடுக்கென நிமிர்ந்தான் நரேந்திரன். இவர்களிடம் கெஞ்சுவதில் பயனில்லை என்று வெகுண்டான். அனாவசியமாக விவாதிக்காம இந்த பிளாஸ்டிக் பெட்டியிலிருந்த நான் கவனிக்காத போது களவாடி கொண்ட பிள்ளையார கொடுத்துடுங்க, இல்லாட்டி பெருத்த அவமானம் ஏற்படும். நான் விலை மதிப்பு இல்லாத வைரத்தை உங்ககிட்ட தோத்துட்டு போக பம்பாயிலிருந்து இங்கே வரலை. நேரே இப்போவே போலீஸுக்கு போய் புகார் கொடுத்துருவேன். அவன் மேலே பேசும் முன் ரத்னசாமி கைகளை தட்டி உரக்க சிரித்தார். பலே, போலீஸ் போய் புகார் செய்ய உனக்கு மட்டும் தான் தெரியுமா? ஆரம்பத்தில் நான் சந்தேகப்பட்டது சரியா போச்சு. இந்த வைரப்பிள்ளையார நீ எங்கிருந்தோ திருடிட்டு வந்திருக்க. நீயே போய் விற்றா அகப்பட்டு கொள்ளுவேன்னு தெரிஞ்சு என் தலையில் கட்டின. சனியை விட்டா போதும்னு நான் அதை உன்கிட்ட திரும்பி கொடுத்துட்டேன். இப்போ வந்து பயமுறுத்துற. 2 பேரும் சேர்ந்து காவல் நிலையத்துக்கு போவோம். அங்கே உனக்கு என்ன கிடைக்குதுன்னு பாரு. கிளம்பு. திருட்டு பொருளை கொண்டு வந்து என்கிட்ட விற்க சொல்லி வற்புறுத்தினேன்னு உன் மேலே நான் புகார் கொடுக்குறேன். ஐயோக்கிய பயலே, என்ன நினச்சிட்டு இப்போ வந்து கலாட்டா பண்ணுற? உரத்த குரலில் கூச்சலிட்டார். ஒரு கணம் அதிர்ந்து போனான் நரேந்திரன். ரத்னசாமி மோசடிக்காரன் மட்டுமல்ல, படு அயோக்கியன். கதையை ஒரேடியாக திருப்பி போடுறானே மனிதன், அடப்பாவி அப்படின்னு நினைக்கிறான். நகை வியாபாரி என்கிற மதிப்பு போர்வையில் வாழ்கின்ற ரத்னசாமி பேச்சுக்குத்தான் போலீசார் மதிப்பு அதிகம் இருக்கும். ஊருக்கு புதிதவனாக அவனை போலீஸ் சந்தேகிக்கலாமே. அந்த வளைய சங்கடங்களில் சிக்கிக்கொள்ள நேரலாம். இப்பொழுது அவன் என்ன செய்வான்? என்ன யோசிக்கிற? கம்பி என்ன வச்சிருவாங்கன்னு பயப்படுறியா? போகட்டும், என் நண்பன் மகன் என்கிற காரணம் பற்றி உன்னை மன்னிக்கிறேன். வெளியே போ, இல்லட்டா என்று இறைத்தார். வெளிரிடைந்த முகத்துடன் கங்காவை பார்த்தான் நரேந்திரன். கலவரமாக விழித்து ஆவேசமாக ஆத்திரம் பொங்கி கொண்டு வந்தது.
பாவி, அப்பாவுடன் சேர்ந்து நாடகம் போட்டு என்னை மோசம் செய்துட்டியே. அப்பனும் மகளும் முன்கூட்டியே திட்டம் போட்டு என்னை ஏமாளியாக்கி விட்டீர்களே. நீங்கள் 2 பேரும் நல்லாவா இருப்பீங்க? நாசமாக போயிடுவீங்க. தனக்குள்ளே புலம்பிக் கொண்டியபடி அவன் பையை எடுத்து தோளில் மாட்டிக்கொண்டு அங்கிருந்து திரும்பி கொண்டான். அன்று முன் இரவு வரை அன்பு முகம் காட்டி வரவேற்று உட்கார வைத்து உபசரித்த ரத்னசாமி அவனை இப்பொழுது நிற்க வைத்தே பேசி வெளியே விரட்டிவிட்டார். இப்படிப்பட்ட கசடனிடம் வந்து மாட்டிக்கொண்டு வைரப்பிள்ளையாரை தோற்றுவிட்டோமே. தன்னையே நொந்து கொண்டான் நரேந்திரன். இனி என்ன செய்வேன்? யாரிடம் முறையிடுவேன்? தொலைந்த பொருளை எப்படி மீட்பேன்? நெஞ்சு கொதித்து கூக்குரலிட்டது. இன்னொரு தடவை இந்த வீட்டு பக்கம் வந்தியோ காலை வெட்டிடுவேன் உருமினார். இந்த அநியாயத்தை கேட்க இந்த பட்டணத்தில் யார் இருக்கிறார்கள் கடவுளே? உனக்கு கண்ணில்லையா? உள்ளம் குமுற பதைத்தவனாக வெளியே வந்தான். கேட்டை பூட்டி கொண்டு கதவை படீரென்று சாத்தினார். ரத்னசாமி விளக்கை அணைத்தார். அவனது வருங்காலமே இருளில் மூழ்கிவிட்டு திகைப்புடன் தெருவில் தள்ளாடிக்கொண்டு நடந்து மெல்ல சாலைகளுக்குள் புகுந்தான். அதற்கு மேல் அவனால் துயரத்தின் பலுவை தாங்க முடியவில்லை. நடைபாதையின் ஓரத்தில் தொப்பென்று உட்கார்ந்தான். அம்மா, அம்மா, ஏமாந்து போயிட்டேன், என்ன செய்வேன் அம்மா என்று புலம்பியபடி கைகளால் முகத்தை மூடிக்கொண்டு உடல் குலுங்க தேற்றுவாரின்றி நரேந்திரன் அழுதான். அருமையான கதை. ஐயோ செமையாக இருக்குது. இதோடைய கண்டினியூவேஷன் பாகம் 4 நான் நாளைக்கு போஸ்ட் பண்ண போகிறேன். நரேந்திரனோட அந்த வைரப்பிள்ளையார் எங்கே போச்சு, யார் எடுத்தா, யார் போய், இது எல்லாமே உங்களுக்கு நாளையோட பகுதியில் தெரிய வரும். கண்டிப்பாக பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கிட்டா மட்டும்தான் நான் போடுற அடுத்த பகுதி உங்களுக்கு வந்து சேரும். அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த கதையில் நான் மாற்றிக்க வேண்டிய திருத்திக்க வேண்டிய ஏதாவது விஷயங்கள் உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் மாற்றிக்கிறேன். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நாளைக்கு சந்திக்கலாம்.